நம்ம வீட்டில் ரொம்ப ராசியான இருந்த ஒரு தாய்க்கோழி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறந்துருச்சு. ஸோ அதுங்களோட குஞ்சியும் பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக தான் சுற்றிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப இந்த சம்மர் சீசன் ஆரம்பித்தனால சளி தொல்லை ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் இயர் கூட அவ்வளோவா எந்த கோழிக்கும் வந்ததில்லை. பட் இந்த இயர் என்னான்னு தெரியல, எல்லா கோழிக்குமே வந்துருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாய்க்கோழி வந்து மாட்டிக்கிச்சு. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, டக்கு டக்குன்னு குஞ்சு பெரிக்கும். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ஒரு நல்ல கோழி. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ 16 குஞ்சு கடைசியாக வந்துட்டு ஒரு 2 கோழி குஞ்சுங்களது சேர்த்து இவகிட்டயே விட்டுருந்தேன். பட் நல்லா பார்த்துக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா இவர் பெஸ்ட்டு. ஏன்னா ஏதாவது ஒரு பருந்து வந்தால் கூட அந்த அளவுக்கு பறந்து போய் அடிப்பாப்புல. ஸோ அப்படி இருந்த ஒரு அந்த தாய்க்கோழி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறந்துருச்சு. அது இறந்த உடனே இவங்க எல்லாம் எங்கே போகிறதுனே தெரியாமல் மொத்தமாக தேடிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, இந்த 16 பேர் அவங்க அம்மா இல்லாமல். பட் எனக்கும் பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கோழி வளர்க்குறப்ப இதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் பண்ணணும். பட் இருந்தாலும் அவருக்கு ஆகாதுன்னு நினச்சேன். பட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது.